أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام அகிலத்தின் அருள்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த ரமலான் கால இரவிலே அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனது அருளை எதிர்பார்த்து கொண்டும் அவனது சொர்க்கத்தை வேண்டிக் கொண்டும் அவனது நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டும் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அரிதான சஹாபாக்களின் வரலாறு என்கிற தலைப்பின் கீழே நிறைய நபித்தோழர்களுடைய வரலாறை தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம். அதனுடைய வரிசையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய நபித்தோழர் யாருன்னு சொன்னா அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர். அதுக்கு முன்னாடி ஒரு 2 அறிவிப்பு செய்து கொள்கிறேன். நமது ரமலான்ல பள்ளியில் பணிபுரிபவர்களுக்காக ரமலான் போனஸ் வழங்குவதற்கு எப்போதும் வருடம் மக்களிடத்திலே வசூல் செய்வது வழக்கம். அந்த வசூல் செய்யும் பொறுப்பு சகோதரர் நஜ்முதீன் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ரமலான் காலத்திலே அதற்காக வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, டிஆர் பட்டணத்திலிருந்தும் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக, பள்ளிவாசல் விரிவாக்க பணிக்காக இடம் வாங்குவதற்கு பொருளாதார உதவியை நாடி நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ரமலான் காலத்திலே வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த நபித்தோழர் எந்த அளவுக்கு முக்கியமான நபித்தோழர் என்றால், இவர் நிறைய தனது வாழ்க்கையிலே தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பல சேவைகளையும் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் பல பாராட்டுக்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த நபித்தோழரை பற்றி குறிப்பு சொல்லப்படுகிறது, அன்சாரிகளிலேயே இறுதியாக இஸ்லாத்துக்கு வந்தவர் இவர்தான். அன்சாரி தோழர்களிலேயே இறுதியாக இஸ்லாத்துக்கு வந்தவர் இவர்தான். இறுதியா வந்தாலும் உஹது போருக்கு முன்னாடி வந்துட்டார் இந்த சஹாபி. அப்போ பாருங்க, உஹது போருக்குள்ள மதீனாவுல உள்ள எல்லா மக்களுமே எல்லா மனிதர்களுமே சஹாபிகளா ஆயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. உஹது போருக்கு முன்னாடி கடைசியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாக இந்த சஹாபி கருதப்படுகிறார். இந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மாபெரும் சிறப்பு என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் சொல்றாங்க, மக்களிலே சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எதையாவது சொல்லிவிட்டால் அந்த சத்தியத்தை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள், அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பட்டியல்ல, அந்த லிஸ்ட்ல இவரும் ஒருவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய சிறப்பு இது. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சத்தியம் செஞ்சிட்டாருன்னா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா உதவியும் எல்லா சூழலையும் அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு அர்த்தம்.
அந்த மாதிரி சிறப்புக்குரிய ஒரு நபி தோழர் தான் இவர். உஹதிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி, அந்த போரிலே ஷஹாதத்தையும் பெறக்கூடிய ஒரு சஹாபி. இருப்பினும் இவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது வரலாற்றுல உண்மையில் நாம் இன்று நினைவு கூறத்தக்கவை. எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாரு அப்படிங்கிறதையும் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே அங்க போய் பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த பிரச்சாரத்தின் மூலமாக பலரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த சமயத்துல முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. இஸ்லாத்தை பற்றி நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன், நீங்கள் பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்காவிட்டால் மறுத்து விடுங்கள், யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை பற்றி சில அறிமுகங்களை சொல்லிட்டு கூடவே சூரத்து யூசுப் என்கிற அத்தியாயத்தை ஓதி காட்டுகிறார். அழகான வரலாறு, அழகான நடை, அழகான குரல், அழகான அர்த்தம், அப்படிதானே சூரத்து யூசுஃபுடைய அந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை ஓதுகிற சமயத்தில் இதை கேட்டு அவருடைய உள்ளம் மாறுது. அதனால அவரு பயங்கரமா கவரப்படுறாரு. இருப்பினும் அவரும் மதீனாவுல ஒரு தலைவரா இருந்தார். மதீனாவை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு 10 பேர் 15 பேரு அப்படின்னா அந்த 10 பேருக்குள்ள ஒருத்தரா இவர் வந்துருவார். அந்த தலைவர்கள்ல ஒருத்தரா கூட இவர் இருந்தார். அதனால டக்குன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்காம லைட்டா கொஞ்சம் கெத்த மெயின் பண்ற மாதிரி என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் தலைவர்கள்பா, உடனே எல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட முடியாது, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, இவர் அறியாமை காலத்துல சிலையின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு சொன்னா, தனக்கென தான் வீட்டுல தனியா ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தார். அந்த சிலை பேரு முனாஃப் அப்படின்னு பேரு. இந்த சிலையை வணங்குகிற சமயத்துல இவருடைய மகன் இருக்காரு, அவர் பேரு முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. வாப்பாவுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு பத்ர் போர்லாம் கலந்துக்கிட்டார். வாப்பாவுக்கு முன்னாடி இஸ்லாம் இவருக்கு கிடைச்சிருச்சு. நம்முடைய வாப்பாவை எப்படியாவது இந்த சிலை வழிபாட்டில இருந்து திருத்தி மாத்தி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சிலைகளை கொண்டுட்டு போய் பால் அடைஞ்ச அழுக்கான குப்பைகள் கொட்டக்கூடிய அந்த கிணத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுருவார். பாப்பா என்ன செய்வாரு, எங்கடா கடவுளை காணும், நம்ம வணங்கின இறைவனை காணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் இங்கேயுமா தேடி பார்த்து கடைசியில குப்பையில கிடக்கிற அந்த சிலையை எடுத்துட்டு கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு அத்தர்லாம் பூசி மறுபடியும் வீட்டுல வச்சு வணங்குவார். அப்புறம் மகன் என்ன செஞ்சாரு, மறுபடியும் அந்த சிலைய கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா எடுத்துட்டு கொண்டு போய் அந்த மாதிரி கிணத்துல போட்டுறது. இப்படி அவர் கிணத்துல போட, இவர் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அத்தர் போட்டு மறுபடியும் வழிபட, இந்த மாதிரி அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த சிலையை பார்த்து பேசுறார். இந்த மாதிரி குப்பையில கடக்கும் போது சிலையை பார்த்து பேசுறாரு, ஓ மனாஃபே, ஓ முனாஃபே, உன்னை யார் எவ்வளவு உன்னை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி குப்பையில போட்டு அசிங்கப்படுத்துறாங்க, ஆனா உன்னிடத்திலிருந்து எந்த எதிர்ப்பும் மறுப்பும் வரவில்லையே, ஏன்? ஒரு ஆடு கூட தன்னை யாராவது அடிக்க வந்தா, தன்னை யாராவது துன்புறுத்த வந்தா அது தன்னை பாதுகாத்து விரண்டு ஓடும். ஆனா உங்ககிட்ட எந்த மறுப்புமே இல்லையே, எதிர்ப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த சிலையை பார்த்து பேசுறாரு. சரி, அப்படியெல்லாம் பேசினாலும் ஒரு வழியா அந்த சிலையை கழுகி மறுபடியும் வீட்டுல கொண்டு வச்சு அதற்கு கழுத்துல ஒரு வாளை மாட்டி விடுறாரு.
இந்தா இந்த வாளை வச்சுக்கோ, உன்னை யார் இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்துறாங்களோ, உன்னை யார் இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்துறாங்களோ அவங்கள இந்த வாளை வச்சு நீ என்ன செய்ய, தண்டித்துக்கொள் என்று சொல்லி கழுத்துல ஒரு வாளை மாட்டி விடுறார். வாளை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாருன்னா, வீட்டுல சொல்லிட்டு போறாரு, நான் வெளியூர் போறேன், என்னுடைய இந்த சிலையான முனாஃப பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே போறார். வெளியூர் போன பிறகு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் என்ன செஞ்சாருன்னா, முன்னாடியாவது சாதாரணமா கிணத்துல தூக்கி போட்டாரு, அசிங்கமான அழுக்கான கிணத்துல. இப்ப என்ன செஞ்சாருன்னா, ஒரு செத்த நாயோடு அந்த சிலையை கட்டி மறுபடியும் கொண்டு போய் அந்த கிணத்துல என்ன செஞ்சாரு, போட்டுட்டார். பாப்பா அங்கிருந்து ஊர்ல இருந்து வந்தாரு, வந்து பார்த்தா சிலை இருக்கிற அந்த கோலத்தையும் அசிங்கத்தையும் பார்த்து அதை எடுக்காம அந்த சிலையை பற்றி அங்கேயே 4-5 வார்த்தை திட்டிவிட்டு அந்த சிலையை பத்தி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கடவுளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசிக்க ஆரம்பிச்சோன்ன மதீனாவுல உள்ள மற்ற மக்கள் எல்லோருத்தையும் அவர் கேட்கிறார், விசாரிக்கிறார். அப்படின்னா நீங்க எல்லோரும் அந்த பழைய மார்க்கத்துல இல்லையா? நான் மட்டும்தான் தனியா இந்த பழைய மார்க்கத்துல இருக்கிறானா? நீங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் விசாரிக்கவும் மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறத சொல்றாங்க. இறுதியாக அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிமா கூறி என்ன செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இப்படிதான் அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்திற்கு வருகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இஸ்லாத்துக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது முக்கியமானது. அன்பிற்குரியவர்களே, இவரை பற்றி இன்னொரு சிறிய ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும். அது என்னன்னா, இந்த அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா இல்லையா, இவர் ஊனமானவர். இவர் யாருங்க? அதாவது கை கால்கள் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, இவர் ஊனமானவர். ஊனமான ஒரு சஹாபி, கால் நொண்டியா இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு பிறகு இவருடைய இஸ்லாம் உறுதி பெற்ற காரணத்தினால, இவர்கிட்ட சில தலைமைத்துவத்தினுடைய தனித்தன்மைகள் இருந்த காரணத்தினால நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பனு சலமா கோத்திரத்தாருக்கு தலைவராக நியமித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க பனு சலமா கோத்திரத்தை பார்த்து, உங்களுடைய தலைவர் யாரு அப்படின்னு. அப்போ அவங்க கைஸ் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி சொல்றாங்க. ஆனா என்ன, அவர் கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணுவாரு, கஞ்சத்தனம் உள்ளவர் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க, கஞ்சத்தனத்தை விட ஒரு பெரிய நோய் இருக்க முடியுமா? அவர் இனிமே உங்களுக்கு தலைவர் இல்லை. இனிமே தலைவர் யாருதான்? இந்த அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகிற இந்த மனிதர் தான் உங்களுக்கு தலைவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏற்கனவே இருந்தவரை மாத்திட்டு இவரை என்ன செய்றாங்க, தலைவராக நியமிக்கிறார்கள். அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அந்த தலைமைத்துவத்தின் பண்புகள், அதே மாதிரி மக்களுக்கு அவர் வாரி வாரி கொடுக்கின்ற உதவி செய்கின்ற அந்த பண்புகள் அவர்கிட்ட இருந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை அவர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பிறகு உஹது போர் வருகிறது. அந்த உஹது போரிலே கலந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவரை தடுத்து விட்டார்கள். ஏன்னா அவர் ஊனமானவரா இருக்காரு, முடியாதவரா இருக்காரு, குர்ஆன் அல்லாஹ் விதிகளுக்கு செய்த ஒரு நபரா இருக்காரு, அவர் வர வேண்டாம் என்பதை பிள்ளைகளே புரிஞ்சிட்டு வேணான்ட்டாங்க. ஆனா இவர் என்ன செஞ்சாரு, நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த உஹது போருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனா எனது மகன்களோ என்னை தடுக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, உனக்கு தான் உதிர் இருக்கப்பா, காரணம் இருக்கு. நீலாம் போருக்கு வராமல் இருக்க விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர் தானே, நீங்க அப்படியே வராமலே இருங்களேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர் ரொம்ப வலியுறுத்தி கேட்கிறாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஷஹாதத்தை விரும்புகிறேன், வீர மரணத்தை விரும்புகிறேன். அது போக இன்னி உரீது அன் அத்தஅ பி அர்ஜத்தி ஹாதிஹி ஜன்னah, என்னுடைய இதே நொண்டிக்காலோடு சொர்க்கத்தை மிதிக்க நான் ஆசைப்படுறேன். இதே நொண்டிக்காலோடு நான் சொர்க்கத்தை மிதிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உறுதியாக என்ன செய்யறாரு சொல்லிவிட்டார். உடனே நபி அவர்கள் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, இனி அவரை நீங்க தடுக்க முடியாது. அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதைகளை தன்னை அர்ப்பணிக்கணும்னு அவர் முழுமையா இறங்கிட்டாரு. இனி அவங்களை தடுக்கவும் வேண்டாம், அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத்தை வழங்கக்கூடும் அப்படின்ட்டாங்க நபி அவர்கள். நபி அவர்கள் ஷஹாதத்தை வழங்கக்கூடும் என்று சொன்னாலே வழங்குவான்னு தான் அர்த்தம். பெரும்பாலும் அதுதான் என்ன செய்யும், நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முன்னறிவிப்பை அந்த இடத்துல என்ன செய்றாங்க சொல்கிறார்கள். அதே மாதிரி அவரு அந்த போர்க்களத்தில் என்ன செய்யறாரு கலந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவரது விருப்பப்படி அந்த போரிலே அவர் கொல்லப்படுகிறார். ஷஹாதத் என்னும் வீர மரணத்தை சந்திக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஊனம் என்பது தனக்கு ஒரு பெரிய குறை அல்ல. உயர்வதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவுவதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சேவை செய்வதற்கும் ஊனம் ஒரு காரணம் அல்ல அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர். உடல் ஆரோக்கியம் உள்ள எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவாத போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சேவை செய்யாத போது, உடல் ஊனமாக இருந்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யணும்னு இந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருக்கிறார் என்றால் இதிலே நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல சொல்லுகிறானா இல்லையா, வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி அளவுக்கு விசாலமான சோனத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறானே, அந்த அழைப்புக்கு உண்மையிலே சரியா பதில் அளித்தவர் யார்? இந்த அம்ரு பின் அல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்தை நோக்கி வாங்க, மன்னிப்பை நோக்கி வாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மை அழைக்க நாம் இன்னும் அந்த இரண்டை நோக்கி விரையாமல் இருக்கிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்னவாக இருக்க முடியும்? அப்படின்னா அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மதிப்பு நமக்கு விளங்கலன்னு இருக்கும், அந்த மன்னிப்புடைய அந்த மதிப்பு நமக்கு விளங்கலன்னு இருக்கும். ஆனா இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு விளங்கிய காரணத்தால் அதை நோக்கி அவர்கள் வேகமாக விரைந்தார்கள். அதுவும் அம்ரு பின் அல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அதிகமாக விரைந்தார்கள் என்று நாம சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த உஹது போர்ல அவங்க கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் அவர்களுடைய உடலை, அவருடைய வாழ்க்கைய அல்லாஹ் எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்துறான் பாருங்க. உஹது போரை பொறுத்தவரையில முஸ்லிம்களுக்கு அதிக இழப்பு, அப்படித்தானே? 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெரிய குழியா தோண்டுங்க, நல்ல ஆழமா தோண்டுங்க, 2 பேரா 3 பேரா நான் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு நபி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பட்சத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ரு பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவரையும் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு இவரையும் ஒரே குழியில சேர்த்து அடக்கம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் பொழுது சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள், சிறந்த உறவுக்காரர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் இருவரையும் ஒரே குழியில் அடக்கம் பண்ணுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அதே மாதிரி அவர்கள் இருவரும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உஹதுல
உஹது மலைக்கு பக்கத்துல இன்னைக்கு கூட உஹதுடைய சுகதாக்களை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனா அதை சுத்தி என்ன செய்ய கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க, உள்ள போக முடியாத அளவுக்கு. ஏன்னா மக்கள் பண்ற மிஸ்யூஸ், மக்கள் கபரை போய் சந்திக்கணுங்கிற பேர்ல நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. அங்க போய் மண் எடுக்கிறது, அந்த கபரு மேல உட்கார்றது, கபரு மேல படுத்து புரள்றது, அங்க போய் துவாச்செய்றது, அங்க போய் தொழுவுறது, இப்படி மார்க்கத்துல இல்லாத பல அம்சங்களை செஞ்சதுனால அதை சுத்தி என்ன செஞ்சாங்க, கேட்டு போட்டாங்க. தூரமா இருந்துதான் நம்ம பார்த்தோம். அந்த உகதுல அடக்கப்பட்டவர்களுடைய அந்த மையத்து இருக்கா இல்லையா, மண்ணறைகள், அந்த மண்ணறையில கடுமையான மழை பெஞ்சு, அதாவது மதீனாவுல மழை பெஞ்சு பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளத்துல இந்த அம்ரு பின் அல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கப்பட்டிருந்த அந்த மண்ணறை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அது உள்ள போய்கிட்டு இருக்கிறத சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. இதை பார்த்த பிறகு அதை தோண்டி வேற இடத்துல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவரது கபரை என்ன செய்யறாங்க, தோன்றாங்க. தோண்டுனா சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், தோண்டி எடுத்து பார்த்தா நேற்று இறந்தவரை போன்று அவர் இருந்தார். அவரது உடல்ல எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதை நாங்கள் கண்ணால் உணர்ந்து பார்த்தோம் என்று சஹாபாக்கள் நமக்கு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறார்கள். குறிப்பா ஒரு தாபி அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஅஸா ரஹிமஹுல்லாஹ் என்ற தாபி அறிஞர் என்ன செய்யறாரு, இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அவருடைய உடல்ல எந்த மாற்றமும் ஏற்படல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, நேற்றுதான் இறந்தவரை போன்று இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த அம்ரு பின் அல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிற சமயத்துல, அதாவது தனது இடுப்புல ஒரு கையை வச்சவாறு அப்படியே இறந்திருக்காங்க. அப்படியே வச்சு அவர் அடக்கமும் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவரை தோண்டி இன்னொரு இடத்துல அடக்கம் பண்றதுக்காக தோண்டினாங்களா இல்லையா, அந்த நேரத்துல அவர் வச்சிருந்த கைய தோண்டினவர் கொஞ்சம் நகர்த்திட்டார். நகர்த்தினா அவருடைய அந்த கை வச்சு மறைச்ச இடத்துல ரத்தம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அடக்கப்பட்ட பிறகு ரத்தம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த கையை அதே இடத்துல வச்ச உடனே ரத்தம் கொப்பளிக்கிறது, வெளியே வர்றது நின்று போயிடுச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, சுப்ஹானல்லாஹ், உஹது போர் நடந்து அவர் அடக்கப்பட்டதுக்கும் மறுமுறை அவர் தோண்டப்பட்டதுக்கும் இடையே உள்ள காலம் எவ்வளவு தெரியுமா, 46 வருஷம். ஒன்னல்ல ரெண்டல்ல, 46 வருஷம் கழிச்சு தோண்டி பார்க்கும்போது இப்படி நடந்தது என்று சஹாபாக்களும் சரி தாபியீன்களும் சரி அவர்களுடைய அந்த ஜனாசாவை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு அறிவிக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கராமத்துகளை செய்து சிறப்பித்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க முடிகிறது. இதே போன்ற சிறப்புகளையும் கண்ணியங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் வழங்க தயாராக இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதிலே நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற கண்ணியங்களையும் உயர்வையும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.